சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இரவு நேரத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமான அந்த பணி ஒப்பந்தத்தை முழுக்க மாநகராட்சியே நடத்தணும், தனியாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறது இவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவ்வப்போது சென்னையில ஆங்காங்கே போராட்டத்தை முன்னெடுத்து வந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைய தினம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் அருகே கூட இன்று நண்பகல்ல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இன்றைய நாளிலேயே இரண்டாவது ஒரு போராட்டமாக ரிப்பன் மாளிகை அருகே இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதே ரிப்பன் மாளிகை முன்னாடி ஆகஸ்ட் மாதம் தொடர்ச்சியாக 10 நாள் போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்திருந்தாங்க. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த சூழல்ல ஆங்காங்கே போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. 100 நாட்களை தாண்டி இவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்திலும் தினமும் நடைபெற்று வந்த சூழல்ல இப்போது மாநகராட்சியின் தலைமை அலுவலகம் முன்னாடி இரவு நேரத்துல போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.